அம்மா கிட்ட மனசு விட்டு பேசினா மன அழுத்தம் குறையுமாங்க? நான் சொல்லலை, ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அட போங்க, எனக்கு மன அழுத்தம் வர்றதுக்கு காரணமே என் அம்மா தான். அவங்க திட்டினதுனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெத்த மனசு பித்து, புள்ள மனசு கல்லுங்கிறது சரியாக தான் இருக்குது. அம்மா ஏதோ சின்னதாக ஒன்று திட்டாங்க, கோவப்பட்டு பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு கோவமாக பேசுகிறதும், உன் முகத்துலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்கிறதும், நீ செத்தா கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருக்காங்கங்க. அதனால தான் நான் இப்போ என் புள்ள மனசு கல்லுன்னு சொன்னேன். பெத்தவங்க மனசு பித்துன்னு ஏமா சொல்லுவாங்க? பிள்ளைங்க மேலே பைத்தியக்காரத்தனமான ஒரு அன்பை வச்சுருப்பாங்க. அதனால தான் பெத்த மனசு பித்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த அளவுக்கு அவங்க முகத்துக்கு முன்னாடி நின்று அவங்கள கஷ்டப்படுத்தி இவ்வளோ பேசுகிறீங்கள்ல, நீங்கள் இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு உங்களை வளர்த்து விட்டது யார்? அம்மா தானே. அவங்க உசுரை கொடுத்து நம்மளை பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கி, அவங்க ரத்தத்தை பாலாக்கி நமக்கு தரலைன்னா நம்ம இன்னைக்கு வளர்ந்து இவ்வளோ பெரிய ஆளாக ஆயிருப்போமா? இல்லை அவங்க முன்னாடி நின்று அவங்க கொடுத்த உசுறு அவங்களையே எதிர்த்து பேசி மனசு கஷ்டப்படுத்தி காயப்படுத்தியிருப்போம்மா? என்னங்க, அம்மா என்ன சொன்னாலும் நம்மளுடைய நல்லதுக்காக மட்டும்தான் சொல்லுவாங்க. 1000 பேர் 1000 சொல்லலாம். அம்மாவுக்கு நிகர் அம்மா மட்டும்தான். அந்த அம்மா பாசம், தாய் பாசம்ன்றது அம்மா கிட்ட மட்டுமே தான் கிடைக்கும். அம்மா போனதுக்கப்புறம் ஐயோ அம்மா போயிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுறதை விட, அம்மா இருக்கும்போது அவங்கள கஷ்டப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் சந்தோஷமாக வச்சுக்கணும். இப்போது ஒரு நாட்டியம் ஆட போனால் கூட நம்ம குரு தட்சணையாக குருவுக்கு இதை கொடுப்போம் இல்லையா? ஆனால் அம்மா நம்மளை பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்குன குரு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அப்படி சந்தோஷப்பட்டுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க வாழ்க்கையே நம்மளால் தொலைச்சிருப்பாங்க. நம்ம என்னைக்கு அவங்களுக்கு பிள்ளையாக பிறந்தமோ அன்னிலேருந்து அவங்க எப்போ அவங்க அம்மாவாக நமக்கு ஆனாங்களோ அன்னையிலேருந்து என் புள்ளைன்னு பால் ஊட்டி சோறு ஊட்டி சீராட்டி நம்மளை பார்த்து 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 பூரிச்சு அப்படியே அழகாக ரசித்து பார்க்குறவங்க தான் அம்மா. அவங்க ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காகலாம் நம்ம கோவப்படவே கூடாது. ஏன்னா அம்மா தான் நமக்கு முதல் தெய்வம். அம்மாவுக்கு நிகர் அம்மா மட்டும்தான். அம்மா நல்லதான் சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் கேட்டுப்போம். அம்மா போனதுக்கப்புறம் மனசு வருத்தப்படுறதை விட அம்மா உயிரோடு இருக்கும்போதே அவங்கள சந்தோஷமாக வச்சுப்போம். சரியா? மதித்து நடப்போம் அம்மாவை. அதுதான் நம்ம நம்மளை பெற்றவங்களுக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் சரி, நம்ம அம்மா நம்ம பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுவாங்க. சரிப்போ ஏதோ பேசுகிறான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க கணக்கு அது மட்டும்தான். தாயோட கணக்கு நம்ம பிள்ளை, அவ்வளோதான் அவங்க கணக்கு. ஆனால் நமக்கு மேலேருந்து ஒருத்தன் பார்த்துட்ருக்கான், அவன் கணக்கு வேறு மாதிரி இருக்கும். அவனுக்கு தாய் புள்ள அப்படிலாம் தெரியாது. அவன் தப்பு பண்ணால் அது தப்பு தான். இந்த உலகத்தில் வாழ போகிறது நம்ம கொஞ்ச காலம் மட்டும்தானாங்க. நம்ம இறந்து போனதுக்கப்புறம் மேலே போய் தான்